பிரியமான திருச்சபையுடைய விசுவாசத்திலே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த வெள்ளிக்கிழமையின் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த நாளிலே நாம் வேத ஆராய்ச்சியை மேற்கொள்ளவும் இந்த மாலை நேரத்தில் கர்த்தரை நாம் சற்று நேரம் தொழுது கொள்ளத்தக்கதாகவும் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை அவருடைய திருநாம மகிமைக்கென்று நாம் நடத்தவும் அதனை அவர் பிரியமாக ஏற்றுக்கொள்ளவும் நம்மை ஒப்புக் கொடுத்து இந்த பரிசுத்த மாலை ஆராதனையில் பங்கு பெறுவோம். இந்த பரிசுத்த மாலை ஆராதனையின் ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணமாக இருக்கிற எங்கள் பரலோக பிரிய கடவுளே, இந்த மனமகிழ்ச்சியான வெள்ளிக்கிழமையின் மாலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். பல்வேறு விதமான சத்தங்கள் என்னுடைய காதுகளிலே ஒலித்துக் கொண்டிருக்க, நாங்கள் அதனை கேட்டுக்கொண்டிருக்க, கர்த்தாவே இதன் மத்தியிலே என்றைக்கும் மாறாமல் அழியாமல் இருக்கின்ற நம்முடைய வாழ்வழிக்கக்கூடிய வார்த்தையை இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரே வேத ஆராய்ச்சி மூலமாக அதனுடைய ஆழங்களை ஆழமான சத்தியங்களை அறிந்து கொள்வதற்காகவும் உண்மை ஆராதித்து தொழுது கொள்ளவும் கர்த்தாவே இந்த நாளிலே கூடி வரும்படி கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சொற்ப ஜனமாக வந்தாலும் கூட நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியிலே நிற்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய உள்ளத்தினாலும் நமக்கு நன்றி சோதனைகளை மேலெடுக்கிறோம். கர்த்தாவே சுவாமி எங்களை கண்ணின்மணி போல போஷித்து பராமரித்து பாதுகாத்து என்னுடைய ஜீவன் மரணத்துக்கு எதுவாய் போய்விடாத படிக்கு மட்டுமாய் பாதுகாத்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்தில் எங்களை தரைமண்டலமாய் தாழ்த்தி உடைய பாத்திர ஒப்புகள் சுவாமி இந்த பரிசுத்த பவுல் லுத்தரன் திருச்சபை கர்த்தாவே விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் இம்மட்டுமாய் எவனேசராக இருந்து வழிநடத்தின தெய்வம் தாமே இன்னும் நாட்களிலும் இம்மானவர்களாக இருந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மகிழ்ச்சி சாட்சிகளாக நான் தொடர்ந்து ஜீவிக்க நீரை அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாய் வேண்டிக்கொள்கிறோம். இந்த ஆராதனை நாள் முதல் முடிவு வரைக்கும் என்னுடைய கிருபை காரணம் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். என் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி 50வது ஞான பாடலை நாம் பாடுவோம். என்னோட ஆத்துமமே வழி உட்கருத்தாக. சாங் நம்பர் 50. என்னோட ஆத்துமமே வழி உட்கருத்தாக மகிமையுள்ள கர்த்தாவை புகழுவாயாக. கீதங்களே என் சுரமண்டலமே போற்று விழிப்பீர்களாக. கர்த்தரை போற்று வினோதமாய் உன்னை சிருஷ்டித்தார். மேத்த அதிசய மீட்பினால் உன்னை ரட்சித்தார். உன்னை தாமே தமது கைகளிலே ஏந்தியனு பிரகேதார். கர்த்தரை போற்று எல்லாத்தையும் சிறுகமைத்தார். உன்னை காப்பாற்றி சுகத்தை தந்தரவணைத்தார். மோசத்திலே சேட்டைகளாலவரே உன்னை எப்போதும் மறைத்தார். கர்த்தரை போற்று
ஜாக்கிரதையாக சகல சேஸ்திரியும் அவரை போற்றுவதாக. ஆத்துமாவே உன் உபகாரியாயே போற்று மறந்தீராயாது. மாலை ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். தி ஆர்டர் ஆஃப் வெஸ்பர்ஸ், பக்கம் 54. ஆண்டவரே என் முதல்களை தீரந்தருளும். பொழுது என்பாய் உமது புகழை அறிவிக்கும். கடவுளே என்னை விடுவே தாருளும். ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய வீராய்ந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் வேத ஆராய்ச்சிக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி, அது பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை இந்த நேரத்தில் நாம் வாசிக்க கேட்போம். Book of Genesis chapter 14 verses 1 to 17. கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கிட்டு நாம் அதன் மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாண வார்த்தைகளின் மூலமாக பயபக்தி அறிக்கை செய்வோம். பக்கம் 10. பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய அவரை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பிலாத்தின் கீழ் பழப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோர் கொடுத்து இருந்தார். மரத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய விசுவாசத்தில் செல்கிறார். அவிடத்திலிருந்து உயிரோடு வரை மருத்துவ நியாயத்திற்கு வருவார். தாவிரல் விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையாக இருப்பது அமர்ந்துள்ளோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினாலே அவருடைய வாழ்வழிக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் வேத ஆராய்ச்சியின் மூலமாக அதனுடைய ஆழமான சத்தியங்களை, மறைபொருளை நாம் கற்று வருகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுள் நமக்கு உதவி செய்து நமக்கு போதிக்கிறார். ஏனென்றால் மனுஷ ஞானத்தினாலே இதை புரிந்து கொள்ள முடியாது, விளங்கிக் கொள்ள முடியாது. கர்த்தருடைய அந்த தெய்வீகம் என்பது நம்முடைய ஞானத்தால் புரிந்து கொள்ள முடியாது. அவ்வளவு உயர்ந்தவர், ஆச்சரியமானவர், அதிசயமானவர். பரிசுத்த ஆவியாகிய கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற போது அதனை கற்றுக்கொண்டு அதன்படி மடங்குகிறது நாம் பெற்ற வாக்கியம். இதனாலே
நாம் வேத ஆராய்ச்சிக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி ஆதியாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 வரை. நான் இது முழு ஃபுல் சாப்டரும் ஒரே நாளில் டிஸ்கஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டேன். ஆனால் முடியவில்லை. மெல்கிசேதேக் மிக முக்கியமான ஒரு டாபிக் ஆகினால அது வருகின்ற வாரத்தில் அதை நாம் வைத்துக் கொள்ளலாம். அதற்கு முன்பதாக ஒரு போர் ஏற்படுகிறது. அதை குறித்து இந்த நாளில நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி வேண்டல் செய்வோம். என் கண்மலை மீட்பெருமாகி கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உன்னுடைய சமூகத்திலே எப்பொழுதும் பிரீதியாக இருக்க கடவுது. ஆமென். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வரைக்குமா உள்ள இந்த பகுதிக்கு நான் கொடுத்திருக்கின்ற ஒரு தலைப்பு, வார் பிட்வீன் ஏன்ஷியன்ட் கிங்ஸ் அண்ட் ட்ரைபல் லீடர்ஸ். பழங்கால அரசர்களுக்கும் மற்றும் பழங்குடி தலைவர்களுக்கும் இடையிலான போர். மோதல் ஏன் ஏற்பட்டது? இது முதலாக பதிவு செய்யப்பட்ட போர். பழைய ஏற்பாட்டில இப்பேற்பட்ட ஒரு யுத்தம் என்று வருகிறது இந்த இடத்துல தான் 14ஆம் அதிகாரத்தில். ஆகவே ஒரு சமாதானம் என்று ஏற்படுகின்ற போது, அதை பொதுவான பாஷையில் பார்க்கின்ற போது, in a secular understanding of what is peace என்று பார்க்கின்ற போது, it is an absence of war என்று சொல்வார்கள். போர் ஓய்ந்த பிறகு ஏற்படுகின்ற அந்த மயான அமைதி, நிசப்தம், அதுதான் ஒரு அமைதி என்று சொல்லி. ரத்தம் சிந்துதல் இல்லை. போர்க்களத்தில் அந்த உபயோகப்படுத்துகின்ற அந்த கருவிகளினால இனி மரணம் இல்லை, மரண ஓலம் இல்லை, கூக்குரல் இல்லை, அலறல் இல்லை, பயம் இல்லை என்று வருகின்ற போது அங்கு ஒரு சமாதானம் ஏற்படுகிறது. ஆகவே இந்த போர் என்ற யுத்தம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இங்க பார்க்கிற போது இது ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியத்தை இங்க நாம் பார்க்கிறோம். 2 விஷயங்கள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்குமா நாம் பார்க்கிற போது, ராஜாக்கள் மற்றும் பழங்குடியின தலைவர்கள், ஆட்சியாளர்கள் மத்தியிலே ஏற்பட்ட போர் மற்றும் அதன் விளைவுகள் என்று சொல்லி. This section records the first war mentioned in the Bible. So this is the first place, this is the first incident that has been recorded in the Bible. ஆனால் மிக முக்கியமானது இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கிறோம். போர் இஸ்ரேல் மற்றும் ஈரான் மத்தியில ஏற்பட்ட அந்த போர் 12 நாள் நடந்தது. அதன் பிறகு ஒரு சீஸ்ஃபயர் ஏற்பட்டது, போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. மறுபடியும் எப்பொழுது ஆரம்பிக்கும் என்று தெரியாது. அதே போல இன்னொரு பக்கம் ரஷ்யா, உக்ரைன் கடந்த 4 வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது. ரஷ்யாவில், அதாவது யுஎஸ்எஸ்ஆர் ஒரு பகுதியாக அது இருந்தது உக்ரைன். அது சுதந்திர நாடாக பிரிந்த பிறகு மறுபடியும் அதிலே பல கனிம வளங்கள் இருக்கின்ற காரணத்தினால அதனை தங்களுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வர வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் நேட்டோ, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் சொல்லி மேற்கத்திய நாடுகள், அது ஒரு செகண்ட் வேர்ல்டு வார் பிறகு அது சேர்ந்தது. அதிலே அவர் பங்கெடுக்க வேண்டும், யூரோப்பியன் கவுன்சிலில் சேர வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புவதனால அது ரஷ்யாவுக்கு பிடிக்கவில்லை. ஆகவே வலுக்கட்டாயமாக அவர்கள் மேல் போர் தொடுத்து அதனை பிடித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு மிக பயங்கரமாக தாக்கி அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸ் அதனுடைய உற்பத்தி ஆரம்பிக்கிறதே ரஷ்யா தான். அதனுடைய தாக்கத்தை தான் ஈரான்ல பார்த்தோம். அவங்க கிட்ட ஒரு 2000-3000 பாலிஸ்டிக் மிசைல் இருக்குன்னு பார்த்தா 20,000 இருக்கு. லைனா பண்ணி வச்சிருக்கிறாங்க எல்லாம். இட் இஸ் இன்பில்ட் வித் தி வெரி பிக் லாரிஸ் ரெடியா இருக்குது. அது எடுத்துட்டு வெளியே போயிட்டு இது லான்ச் பண்ண வேண்டியதுதான். அவ்வளவு பயங்கரமான ராக்கெட்ஸ், ஸோ மிசைல்ஸ். பிரியமானவர்களே, இந்த போர் என்று ஏற்படுகின்ற போது கடைசியில
அதற்கு அதாவது தடை செய்யப்பட்ட மிக பயங்கரமான ஒரு ஆயுதம் என்று பார்க்கின்ற போது ஆட்டம் பாம்பு. அது அமெரிக்காவோட அதிகமா இருக்கிறது, ரஷ்யாவிட அதிகமா இருக்குது. எல்லாம் 5000 மோர் தென் 5000 வெப்பன்ஸ் அவங்க வச்சிருக்கிறாங்க, அதாவது நியூக்ளியர் வெப்பன்ஸ். அதை அவங்க பயன்படுத்தினாலும் முழு உலகம் இருக்காது. அதுல ஒரு 10% யூஸ் பண்ணாலும் முழு உலகம் அழிச்சிடும். அதே போல ஒரு சில கண்ட்ரிஸ் தேர் ஆல்சோ ஹேவிங் நியூக்ளியர் வெப்பன். இந்தியா இஸ் ஒன் ஆஃப் தி நியூக்ளியர் கண்ட்ரி. ஸோ இப்படியாக நம்ம பார்க்கின்ற போது இந்த போர் என்பது ஏன் ஏற்பட்டது, அதனுடைய நோக்கத்தை இங்கே நம்ம வேதத்துல நம்ம பார்க்கிறோம். இங்கே 1ஆம் வசனத்துல பார்க்கின்ற போது சினையாரின் ராஜாவாகிய அம்ராப்பேலும் அங்க ஒரு 4 ராஜாக்களை பற்றி சொல்லுது. அம்ராப்பேல் கிங் ஆஃப் ஷினா என்று சொல்லி சினையார், அரியோ கிங் ஆஃப் எலாசார், கெடோலரமர் கிங் ஆஃப் ஏலாம், டைடல் திதியார் என்பவர் கிங் ஆஃப் நேஷன்ஸ். அங்க இருக்கின்ற அந்த நாடுகளிலே அவர்கள் ராஜாவாக 4 ராஜாக்களுடைய பெயர் போடப்பட்டிருக்கிறது. தமிழ்ல இங்கே பார்க்கணும். சினையார் ராஜாவாகிய அம்ராப்பேலும், ஏலாசாரின் ராஜாவாகிய அரியோகும், ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லாகோமரும், ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலும் இருந்த நாட்களில் அவர்கள் சோதோமின் ராஜாவாகிய பேராவோடும், கோமராவின் ராஜாவாகிய பிர்சாவோடும், அத்மாவின் ராஜாவாகிய சினையாவோடும், செபோயமின் ராஜாவாகிய செமேபரோடும், சோபார் என்னும் பேலாமின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள். இதுல ஃபர்ஸ்ட்ல போட்டிருக்க அந்த வேர்ஸ்ல இருக்கிறவங்க தான் பெரிய ராஜாக்கள். அவங்க கிட்ட எல்லா விதமான அதாவது வெப்பன்ஸ், அதாவது ஆர்மி, போர் வீரர்கள் எல்லாம் பெரிய அளவில் இருந்தாங்க. ஆனா 2வது பார்க்கின்ற போது 2ஆம் வருஷத்துல சோதோமின் ராஜாவாகிய பேரா அங்க ராஜாங்க போட்டுருக்காங்க. பட் தேர் ஆல் ட்ரைபல் லீடர்ஸ், பழங்குடி இன தலைவர்கள். பெரிய அளவில் அவங்க கிட்ட அதாவது போர் வீரர்கள் கிடையாது. ஆனாலும் அவர்கள் குறுநில மன்னர்கள், அதாவது சிற்றரசர்கள். தமிழ்நாட்டில் சொல்லும் போது பிரபலமான ராஜாக்கள் என்றால் சேர, சோழ, பாண்டியர் சொல்லி சொல்வாங்க இல்லையா? சேர நாடு எங்க இருக்குது? சோழ நாடு எங்க இருக்குது? பாண்டிய நாடு எங்க இருக்குது? உங்களதான் கேட்கிறேன். எங்க இருக்குது? சேர நாடு எங்க இருக்குது? சோழ நாடு எங்க இருக்குது? பாண்டிய நாடு எங்க இருக்குது? நல்ல வேலை கர்நாடகாவில் பிறந்தாங்க, கர்நாடக தமிழக. அவங்கள குறுநில மன்னர்கள். பாண்டிய நாடு சொல்லும் போது திருநெல்வேலி, ஏதோ சாரி மதுரையா, ஓகே ஒரு ஆனா தப்பா சொல்லிட்டேன், நான் மார்க் போட போறேன் இல்லையா? அப்போ வி டிஸ்கஸ், ஏன்னா இப்போ பைபிள் ஸ்டடி வந்த பிறகு டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த காரியம். ஸோ குறுநில மன்னர்கள் அப்போது அவர்களுக்கு பெரிய படைபலம் இருந்தது. ஆனால் இங்கே 2ஆம் வசனத்துல பார்க்கிற போது சோதம் ஒரு பெரிய இடம் தான். ஆனா அங்கே இவர்கள் ஒரு பழங்குடியின தலைவர்களாக தான் ட்ரைப்ஸ். அங்கங்கே ஜனங்கள் கூடி இருக்கிறது. அங்கே அவர்களை கட்டுப்படுத்தி அவர்களுடைய பலத்தை அவர்கள் காட்டி அவருடைய கட்டுப்பாட்டிலே ஜனங்கள் இருக்கக்கூடியாக இந்த ராஜாக்கள் எல்லாம் செய்தார். சோ முதலில் சொல்லப்பட்ட அந்த 4 ராஜாக்கள் அவங்க பெரிய படபலம் வச்சிருக்கிறாங்க. 2ஆம் வசனம் சொல்லப்பட்டவர்கள் அவர்கள் ட்ரைபல் லீடர்ஸ், பழங்குடி இன தலைவர்கள், அதனுடைய ஆட்சியாளர்கள். அவர்களுக்கு பெரிய அளவுல ஒரு பலம் கிடையாது, அவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு பலம் கிடையாது. சோ ஆகினால நடந்தது என்னன்னா, இந்த 4 பேரும் இவர்களை அதிகாரம் பண்ணி இவர்கள் மேல் தன்னுடைய பலத்தை பிரயோகம் பண்ண ஆரம்பிக்கின்ற போது இவர்களுக்கு வேற வழி இல்லை. அவர்களுக்கு ஒரு அடிமையை போல இவர்கள் 12 வருஷ காலம் சித்திம் என்ற ஒரு பள்ளத்தாக்குல, அந்த வில்டர்னஸ்ல பெரிய இடம், அந்த இடத்துல எல்லாம் கூடியிருக்கிறாங்க. இவர்கள் அவர்களை அதாவது மிக கடினமாக மேற்கொள்ள அதற்கு அடிபட்டு, அதாவது அடிமை போல அவர்கள் இருக்கார்கள். ஆனா அவங்களும் ஒரு குறுநில மன்னர்கள், ட்ரைபல் லீடர்ஸ். அந்த காலத்துல எல்லாருமே ட்ரைபல் லீடர்ஸ் தான். நீங்க எப்பாவது யூடிசி பண்ணீங்கன்னா ட்ரைப்ஸ் ஆஃப் யாவ்னு ஒரு பெரிய புக் இருக்கும். அது படிச்சீங்கன்னா நீங்க அதாவது படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கும். எடுத்து வைக்கவே மாட்டேங்க. இங்கிலீஷ்ல இருக்கும் ட்ரைப்ஸ் ஆஃப் யாவ்னு.
ரொம்ப அழகான ஒரு புத்தகம். இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த சந்ததிகள், அந்த பழங்குடியினர்கள் எப்படி வந்தாங்க? அவரும் ஹீப்ரு ஏபேர் என்ற அந்த ஒரு பழங்குடி இடத்துல இருந்து வந்த ஒரு மனுஷன் தான் ஆபிரகாம். சோ இங்க பார்க்கின்ற போது அந்த 4 ராஜாக்கள் ஒரு கூட்டணியாக சேர்ந்து அதற்கு கெதர்லாமோ அவர் ஒரு தலைவராக இருக்கிறார். அந்த 4 ஒரு அலையன்ஸ், அந்த அலையன்ஸுக்கு ஹெட் கெதர்லாமோர் என்று சொல்லி ஒரு மனுஷன். அவனை சேவித்து 12 வருஷம் இருந்தாங்க. 13ஆம் வருஷத்துல அவர்கள் கலகம் பண்ண ஆரம்பித்தார்கள். யாரு? இந்த பழங்குடியினர். எவ்வளவு காலத்துக்கு தான் நாங்க அடிமையா இருக்கிறது, எங்களுக்கும் ஒரு உரிமைன்றது இல்லை என்ற ஒரு எண்ணம் வருகிறது. அடுத்து அது போல பல இடங்கள்ல பழங்குடியின மக்கள், பழங்குடி தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களையும் அவர்கள் கன்சல்ட் செய்து நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த 4 ராஜாக்களை நம்ம எதிர்த்தோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம் என்ற எண்ணத்தோடு 13ஆம் வருடத்துல அவர்கள் கலகம் பண்ணினார்கள் என்று சொல்லி 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இந்த சித்திம் என்ற இடத்துல பார்க்கின்ற போது உப்பு கடல் என்று சொல்லி போடப்பட்டு, இன்றைக்கு நாம் பார்க்கிற அந்த டெட் சீஸ், சமக்கடல். இன்னைக்கு கூட ஏன், அதாவது இஸ்ரேல் அவ்வளோ ஒரு பிரபலமான ஒரு இடம்னா அந்த டெட் சீல அந்த அளவுக்கு ஒரு அந்த தாது உப்புக்கள் என்று சொல்லி ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் சொல்லாத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதனால அந்த இடத்துல போய் நீங்க தண்ணியில நீங்க விழுந்தீங்கன்னா நீங்க முழுக மாட்டீங்க, தண்ணியில மிதக்க வேண்டிய அந்த அளவுக்கு அது உப்பு கடல் இருக்கு, சவக்கடல், டெட் சி இருக்கு. அந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவம் தான் இது அங்கே இருப்பாங்க. ஸோ இந்த பலம் மிகுந்த ராஜாக்கள் பலமில்லாத இந்த பழங்குடியின தலைவர்களை கட்டுப்படுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டில வைத்து அவர்கள் கப்பம் கட்டுகின்ற, அவர்கள் நகை நட்டுகள் எல்லாம் கொடுக்கணும், இவர்கள் அவர்களுக்கு ரேஷன் கொடுத்து போனாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு காரியம் இருக்கு. அதாவது பழங்காலத்துல அதை சுஸ்ரைன் அண்ட் வாசல் ஸ்டேட் என்று சொல்லுவாங்க. மேல எஜமானா இருக்கும், அதுக்கு கீழே அடிமையா. ஆனா 2 பேருமே நாங்களும் ஆட்சியாளர்கள் சொல்லி டாப்பிங் ஆட்சிப்போம். இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில இவர்கள் இந்த பழங்குடியின தலைவர்கள், அதாவது இந்த சிற்றரசர்கள் யோர்தானின் சமபூமியில் இருந்தார்கள். அந்த யோர்தானின் சமபூமியில இருக்கிற அந்த இடம் ஒன்று சோதோம், இன்னொன்று கொமோரா. இந்த இடத்தை தான் லோத்து தெரிஞ்சு கொண்டு அந்த இடத்துக்கு போனான் ஆபிரகாம். கானான்ல ஏதோ ஒரு இடத்துல கடவுள் எதை எப்படி வழி நடத்துறாரோ அப்படி போறாரு. ஆனால் இவன் பச்சை பசையிலிருந்து நல்ல நீர்வளம் மிக்க சோதோம் குமாராவுக்கு போய் அங்கே செட்டில் ஆகிறார். பிரியமானவர்களே, இந்த 5 ராஜாக்கள் யாருன்றது கூட இப்ப ஏற்கனவே நான் படிச்சுட்டேன் 2வது வசனத்துல. பேரா, பெர்ஷா, ஷினாபு, ஷெம்பர், பேலா என்று சொல்லி இந்த 4 பெரிய ராஜாக்களின் கீழே இந்த 5 இந்த ட்ரைபல் லீடர்ஸ், இந்த பழங்குடி தலைவர்கள் மிக ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில அவர்களை எதிர்க்கவும் முடியாமல், வெல்லவும் முடியாமல், துப்பவும் முடியாமல் இல்லையா. அவர்கள் எப்பவுமே இப்போ பிரிட்டிஷ் நம்மளை ஆட்சி செய்கிற போது கூட பல முன்னேற்றமான காரியங்கள் இருந்தது. இருந்தாலும் சுதேச அந்த ஒரு எண்ணம், அதாவது ஒரு சுதந்திரத்தோடு நாம் இல்லையே என்ற ஒரு எண்ணம் நமக்கு அந்த ஏக்கம் இருந்தது. ஆகவே அதற்காக போராடி சுதந்திரத்தை நாம் பெற்றோம். இவர்களுக்கு கூட அந்த ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் என்ன பண்றது, பெரிய ராஜாக்கள் அவ்வளவு வரும்போது they will use their power and force, அதை தாங்கக்கூடிய சக்தி இவர்களுக்கு இருந்தால் அவர்களை மேற்கொள்ளலாம், இல்லைன்னா முடியாது. ஆகினால இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில these 5 tribal kings or leaders rebelled against the alliance of 4 kings headed by கெதர்லாமோர். ஆனால் இந்த பழங்குடியின தலைவர்களை, அந்த கூட்டத்தை இவர்கள் மிக தம்முடைய அசுர பலத்தை வைத்து இந்த 4 ராஜாக்கள் அந்த 5 சிற்றரசர்களை மிக மோசமாக எதிர்த்ததோடு அங்க மட்டும் இல்ல, இன்னும் எந்தெந்த இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்குள்ள எல்லாம் இவர்கள் போவது, அங்க இருக்கிறவங்களை திடீர்னு அட்டாக் பண்றது. அங்க இருக்கிற கொஞ்சம் பழங்குடி ஜனங்களை கொஞ்சம் யோசிப்பாங்க, மணிப்பூர்ல இல்ல ஜார்க்கண்ட்ல அங்க இருக்கிற காட்டுகள்ல அந்த இயற்கையை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை அங்க போவோம், அங்க இருந்து அந்த இடத்தெல்லாம் இது கவர்மெண்ட் இது தேவை, போங்க வெளியே காலி பண்ணிட்டு போவோம் அப்படின்னா
உள்ளப்பட்டியில வச்சுன்னு எப்படி போவாங்க? அவங்களுக்கு வேற வயது அதுதான், தட் இஸ் தேர் ஒன்லி சோர்ஸ் ஆஃப் லிவிங். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினாங்க. ஏன்னா ஒரு 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 ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் SEZ என்று ஒரு உருவாக்கணும்னா எந்த ஜனங்கள் இருக்கிறாங்களோ அவங்களை துரத்தி அந்த இடத்துல உருவாக்குறது தான் அரசாங்கத்தினுடைய. அதுக்கு வந்து பப்ளிக் பர்பஸ் என்று சொல்வார்கள். அதாவது அரசாங்கம் இதற்காக நிலத்தை அதாவது கையகப்படுத்தின போது அதை யாரும் கேட்கக்கூடாது என்று சொல்லி சட்டமே போட்டு அதை கொடுக்க ஆரம்பித்தார்கள். இதுவும் ஒரு விதத்துல அதாவது மக்கள் விரோத ஒரு காரியம் தான். அது ஒரு பெரிய ஹிஸ்டரி. ஆனால் இங்கே அந்த அதாவது காடுகளை சார்ந்த அந்த இடம், வனாந்திரத்தை சார்ந்த அந்த இடங்களில எந்த விதமான ஒரு பெரிய அளவுல ஒரு ரிசோர்ஸ் இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை துன்புறுத்தி அவர்களை மேற்கொண்டு அவர்களை இவருடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஒரு காரியத்தை இந்த 4 ராஜாக்கள் செய்தார்கள். ஃபர்ஸ்ட் வருஷம் போட்டு. ஆனால் 13வது வருடத்தில் 12 வருஷம் பொறுத்து இருந்தாங்க. 13வது வருஷத்துல அவர்கள் கலகம் பண்ணி போரிட ஆரம்பிச்சார்கள். அந்த போர்ல வந்து அவங்களை ஜெயிக்க முடியல. என்ன இருந்தாலும் விரலுக்கு தகுந்த வீக்கம் தான் உண்டு இல்லையா? பெரிய அளவுல பேசிடலாம், அவங்கள மட்டும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா அவருடைய பலத்தை அவர்கள் பயன்படுத்துகின்ற போது உண்மையிலே தாக்கு பிடிக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நிலையை தான் இவர்களும் சந்தித்தார்கள். அவர்கள் இவங்களை மேற்கொண்டது மாத்திரம் இல்லை, அங்க இருக்கின்ற எல்லா ட்ரைபல் மக்களையும் அதிகமாக அடித்து நொறுக்கி அவருடைய எல்லா உரிமைகளையும் பறித்து கொண்டார்கள், கொன்று போட்டார்கள். மிக கொடூரமான 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் ரொம்ப மோசமா அவர்கள் அந்த காரியத்தை செய்தார்கள். அதை பார்க்கிற போது 14ஆம் வருஷத்துல கெதர்லாகுமரும் அவருடைய கூடியிருந்த ராஜாக்களும் அஸ்ரோத் கர்னாயிலே வந்து ரெப்பாயிமரையும் காமிலே இருந்த சூசிமியரையும் சாவே கிரியாத்தியாமில் இருந்த ஏவியரையும் சீர் மலைகளில் இருந்த ஓரியரையும் வனாந்திரத்துக்கு அருகான எல்ரான் மட்டும் முறியடித்து திரும்பி காதேஸ் என்னும் என்மிஸ்பாத்துக்கு வந்து அமலேக்கியருடைய நாடகத்தையும் அக்சாத்சோன் தாமரில் குடியிருந்த எமோரியரையும் கூட சங்கரித்தார்கள். எல்லாரையும் போறது, அங்க திடீர்னு அட்டாக் பண்றது, அவங்களை வெட்டி போடுறது, அவங்களுடைய உடமைகள் எல்லாம் கொள்ளையடிச்சு அங்க எடுத்துன்னு. அதுல உயிரோட இருக்கிற பலசாலிகளோ இல்ல நல்ல ப்ரொஃபஷனல்ஸ் யாராவது அவங்க தெரிஞ்சாங்கன்னா அவங்கள இவங்க நாட்டுக்கு கொண்டு வந்துடுறது. ஸோ இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி செய்து கொண்டிருந்த போது இந்த போர்ல இவர்கள் தோற்று போனாங்க. 13ஆம் வருடத்துல பார்க்கிற போது இவர்கள் முயற்சி செய்து பார்க்கலாம், ஒரு கை பார்த்துடலாம், எப்படியாவது எல்லா பழங்குடி மக்களோட சேர்த்து நம்ம பெரிய அளவுல போகும்போது அவன் என்ன பண்றான், அவன் ஏதாவது வேற டெக்னிக் அவன் யூஸ் பண்ணி இப்போ 1000 பேர் வராங்கன்னா 1000 பேர் அழிக்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்போ இந்த காலத்துல 1,00,000 பேர் வராங்கன்னா 1,00,000 பேர் அவங்க அழிக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அந்த மாதிரி டெக்னிக்ஸ், அந்த மாதிரி இந்த எக்யூப்மெண்ட்ஸ், வெப்பன்ஸ் இருக்கிறது. அந்த ராஜாக்கள், அந்த 4 ராஜாக்கள் 1ஆம் வசனம் சொல்லப்பட்ட அந்த ராஜாக்கள் கூட அவர் வைத்துக் கொண்டு எல்லாரையும் அவர்கள் சங்கரித்தார்கள், கொன்று போட்டார்கள் என்று. சோ அவளை கேட்க ஆட்களே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருந்த லோத்துவையும் அவர்கள் கைது செய்தார்கள், அழைத்து சென்றார்கள் ஒரு பிணை கைதியாக. அவருடைய எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு போனாங்க. லோத்தை கொண்டு போடல, கடவுள் காப்பாத்தினார். ஆனா அவனை அரெஸ்ட் பண்ணி எல்லாம் கொண்டு போயிடுறாங்க. லோத் எங்க வாழ்ந்துக்கிறான்? சோதோம் குமாரா. அது வந்து மிக மோசமான துன்மார்க்கம் செய்கின்ற ஒரு இடம். மக்கள் எல்லாம் துன்மார்க்கத்துல ஒரு மோசமான ஒரு விக்கெட் லைஃப் அங்க லீட் பண்ணி கொண்டிருக்கின்ற அந்த இடத்துல இவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் யார், எப்பேற்பட்டவன் என்று சொல்லி பிறகு நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கின்ற போது அவன் எப்பேற்பட்டவன் என்பதை தெரிஞ்சுக்குவார். 2ஆவதாக 12ஆம் வசனம் 16ஆம் வசனம் பார்க்கிற போது லோத்து இப்படியாக அவனிடத்துல சிக்கி கொண்ட பிறகு அவளை ஆபிராம் மீட்டெடுக்கின்ற ஒரு காரியத்தை இறப்பார். லோத்தின் சிறையிருப்பை அறிந்த ஆபிராம் படை திரட்டி அந்த 4 பெரிய ராஜாக்களோடு போர் செய்து முறியடித்து லோத்துவையும் அவனுக்கு உண்டான அனைத்தையும் மீட்டெடுக்கும் நிகழ்வு. ஒரு 4 ராஜாவை, ஆபிராம் வந்து பெரிய ராஜா கிடையாது, அவரும் ஒரு ட்ரைபல் லீடர் தான்.
பார்க்கின்ற போது, ஆனால் கடவுளை நம்பி வாழ்ந்த மனுஷன் அவர் அங்கே ஒரு ஒரு சின்ன கூட்டத்தை அவர் கூட்டி அந்த கூட்டத்தின் மூலமாக பெரிய காரியத்தை அங்கே கடவுள் செய்ததை நாம் பார்க்கிறோம். அது என்ன என்பதை இங்கே நாம் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். புரியுமாங்களே? 12ஆம் வசனத்துல பாருங்க, லோத்து துன்மார்க்கர் வாழும் சோதோம் என்ற இடத்தை தேர்வு செய்து அங்கு வாழ்ந்து வந்ததால் அவனும் மற்ற ராஜாக்களால் பிடிக்கப்பட்டு சிறை பிடிக்கப்பட்டு அவனும் அவனுடைய எல்லா பொருட்களும் அவங்களோட எடுத்துக்கொண்டு போனான். சோ அந்த ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது என்ன நம்ம நினைக்கிறோம்னா, இங்கே கடவுள் ஆபிரகாமை ஒரு பலமான ஒரு கருவியாக லோத்தை பகைவினர் கையிலிருந்து விடுவிக்கின்ற ஒரு காரியத்தை பார்க்கணும். அவனை விடுவிக்கணும்னா அவனுடைய சித்தப்பா ஆபிரகாம், அவரை விட்டா வேற யாரும் இல்லை. ஆனால் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பது காரணம் இங்க இருந்து போய் அவர்களை அடிக்க வேண்டும், அவளை எதிர்க்க வேண்டும், அவளை எதிர்த்து அடித்து வீழ்த்தி லோத்தையும் அவருடைய குடும்பத்தார் அந்த பொருட்கள் எல்லாம் மறுபடியும் கொண்டு வருவாள். சாதாரண விஷயம் கிடையாது. பிரியமானவர்களே, இங்கே நம்ம பார்க்கின்ற போது கடவுள் லோத்துடைய விஷயத்துல ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். God had something special in mind for Lot, but because of his own choice of greediness, he became a prisoner of God. ஆனால் ஒரு திட்டம் கடவுள் வைத்திருக்கின்ற போது அதற்கு நேர்மாறாக தன்னுடைய ஒரு அதாவது எண்ணத்தை லோத்து வெளிப்படுத்தி அதிலே ஒரு சுயநலம் இருந்தது. நான் மட்டும் வாழ்ந்தா போதும், மற்றவர்களை பற்றி இல்லை. என் சித்தப்பா வாழ்ந்து போட்டோம், எனக்கு அதை பத்தி இல்லை. ஆனா நான் நல்ல நீர்வளம் இருக்கிற இடத்துல நீ வாழ்ற, நீ நீர்வளம் இருக்கிற இடத்துல போனா நீ நல்லா வாழ்ந்துருவோம் கிடையாது. பணம் இருக்கிறதுனால எல்லாமே சந்தோஷமா இருக்க முடியாது. ஆஸ்தி அந்தஸ்துனால சந்தோஷமா இருக்க முடியாது. சந்தோஷம் என்பது கடவுள் கொடுக்கின்ற ஒரு பெரிய ஒன்றுமே இல்லாத ஆபிரகாம் அந்த சந்தோஷத்தை பெற்றுக் கொண்டான். சோ அவன் நீர்வளம் மற்றும் செழிப்பான சோதோமை பார்த்ததோடு நிற்கவில்லை, அங்கே போய் வாழவும் முடிவெடுத்து ஆபிரகாமை விட்டு பிரித்து போனான்னு சொல்லி ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10-13 வசனம் வரைக்கும் நம்ம கடைசியில சோதோமில வாழ்ந்து கொண்டிருக்கையிலே அவன் சிறைப்பிடிக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்தான் என்று சொல்லி இங்க 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கணும். சங்கீதம் 1:1 ஒரு வசனம் இப்படியாக சொல்லணும் இல்லையா? துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி வாழாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் கூட்டத்திலே உட்காராமலும் இல்லையா? அப்படி கர்த்தரை நம்பி கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் வருஷம் துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி வாழாமல் இல்லையா? ஆனா துன்மார்க்கர் இடத்துல தான் போய் வாழ்றான்னா அப்போ his choice is totally wrong. ஆகவே தான் அவன் எல்லாவற்றையும் சம்பாதித்ததான் இழந்து போனான், அவன் சிறை பிடிக்கப்பட்டான் என்பதை இங்க பார்க்கணும். ஆனால் லோத்து நல்லவனா கெட்டவனா? நீங்க சொல்லுங்க, உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல லோத்து நல்லவனா கெட்டவனா? சும்மா நீங்க மார்க்குத்திராதிகம் நல்லவர் சொல்லிட்டு பிப்ளிக்கலா நான் கேட்கிறேன், லோத்து நல்லவரா கெட்டவரா? கெட்டவர். அதிகம் நல்லவர். அடுத்து நீங்க சொல்லுங்க, நாங்க என்ன சொல்லுங்க. ஓகே. ஆனா பழைய ஏற்பாட்டுல அவரை பத்தி அவருடைய குவாலிட்டி பத்தி இது போடல. புதிய ஏற்பாடுல 2 பேரு பாருங்க, 2ஆம் அதிகாரம் 6-8 அங்கே இருந்த போது அவன் துன்மார்க்கர் வாழ்ந்த இடத்தில் வாழ்ந்ததை ஒழிய அங்கு நடக்கும் அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதி உள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானா இருந்தான். அவன் ஒரு நீதிமான். ஆனாலும் அதாவது பன்றியோடு சேர்ந்த கன்றும் இல்லையா, நமக்கு தெரியும், அது போல ஆயிடுச்சு. ஏன்? அதாவது இந்த பலாரும் கிட்ட சேரக்கூடாது என்று சொல்வார்கள் பழமொழி. சேர்ந்த பிறகு நீ பட்டுதான் ஆகணும், அந்த வேதனை அனுபவிச்சுதான். அந்த ஒரு காரியத்தை தான் நீங்க நம்ம பார்க்கணும். பிரியமானவர்களே, அவர் ஒரு நீதிமானாக இருந்தார். ஆகவே அங்க நடக்கிற சம்பவத்தை பார்க்கிறதும் அடுத்து கேள்விப்படுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் அதாவது தன்னுடைய இருதயத்துல பாதிக்கப்பட்ட அந்த பாதிப்பு அவனுக்கு இருக்குது. என்னடா அது தெரியாம வந்துட்டோம், ஆட தெரியாம வந்து காலை விட்டுட்டோமேன்ற எண்ணம்
ஆனால் அப்போ ரியலைஸ் பண்ணி ஆபிரகாம்னால மீட்கப்பட்ட பிறகு மறுபடியும் அவர் போனார். கடைசியில அவருடைய மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானார், அவருடைய சொத்தெல்லாம் போயிடுச்சு. மறுபடியும் அவர் அதே இடத்துக்கு தான் போனார் சொல்லி ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துல 24 25 வருஷத்துல ஃபுல்லா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். பிரியமானவர்களே, சரி, இப்போ இந்த கான்டெக்ஸ்ட்ல பார்க்கும்போது அவர் நல்ல மனுஷன் தான். நல்ல மனுஷனா இருந்தாலே சரி, அது கெட்ட சகவாசம் இருக்கிற போது நல்ல மனுஷனுடைய அந்த எண்ணம் கெட்ட எண்ணமா மாறி போயிடும் காலப்போக்கில். இப்போ துன்மார்க்கரோட வாழ்கின்ற இவர் எவ்வளவு காலத்துக்கு நீதிமானா இருக்க முடியும்? அதெல்லாம் பாதிக்குது. பார்க்கின்ற அந்த அக்கிரம செயல்கள் எல்லாம் பார்க்கின்ற போது ஏன் இவர் அந்த மாதிரி ஒரு சாய்ஸ் இது பண்ணாரு? அதுதான். சோ கடவுள் அது விரும்பல. துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமலும், பாவிகளின் வழியில் இல்லாமலும், பரியாசக்கார கூட்டத்தில் உட்காராமலும், கர்த்தரை நம்பி வாழ்கிற மனுஷன், அவருடைய வேதத்தை என்பபடி நடக்கிற மனுஷன் தான் பாக்கியவான் சொல்லி சங்கீதத்தில் அர்த்தம். ஆகவே இப்படி பிற்படும் சூழ்நிலை இருந்தாலும் பாவத்தில் விழுந்து கிடந்த உன்னையும் என்னையும் மீட்க வரலையா? ஆகவே லோத்தையும் மீட்க கடவுள் என்ன பண்ணார்? ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவருடைய சித்தப்பா ஆபிரகாமை எழுப்புகிறார். ஆனால் பிரியமானவர்களே, இந்த லோத்து இயற்கையிலே மிக நல்லவன். எப்போ அவர் கெட்டு போனான் என்று பார்க்கின்ற போது தன்னுடைய சித்தப்பா ஆபிரகாமோடு எகிப்துக்கு போகிறாங்க இல்லையா? எகிப்துக்கு போறது கடவுளுடைய திட்டம் இல்லை. ஆனா பஞ்சம் ஏற்படுது. பஞ்சம் என்ன பண்ணுதுன்னா, அதாவது அவர்கள் ஒரு இடத்துல இருக்க முடியல, சாப்பாடு வயிறு பிரச்சனை. இப்போ எப்படியாவது சாப்பிடணும். ஆனா கடவுளை நம்பியிருந்தால் கடவுள் அங்கே போஷித்திருப்பார். அந்த பஞ்சம் நிறைந்த இடத்திலேயே கடவுள் போஷித்திருப்பார். எப்படியாவது போஷித்திருப்பார். கடவுளிடத்துல கேட்காமல் எங்கு பசுமையாக, எங்கு அதாவது ரேஷன் இருக்கிறதோ, உணவு இருக்கிறதோ அதை தேடி போனார்கள். அது போன இடம் தான் எகிப்து. போகிற போது அங்கே அவர்கள் சாப்பிட வேண்டும், மற்ற காரியங்கள்லாம் கிடைக்கிறதுனா அவருடைய மனைவியை கொண்டு போறாரு. ஏற்கனவே நம்ம பார்ப்போம். அவர் ரொம்ப அழகா இருக்கா, சாராய், நீ என்னுடைய மனைவி சொன்ன என்ன கொண்டு போட்டு உன்னை எடுத்துக்குவாங்க, உன் நிமித்தமான பழைக்கும்படியாக நீ என்னுடைய சகோதரி சொல்லு. அந்த பொய் சொல்லி அதன் நிமித்தமாக அந்த பார்வோன் ராஜா இவர்களை அதிகமாக இவர்களுக்கு நல்ல செல்வ செழிப்பா சந்தோஷமா இருக்கும்படி செய்யறாங்க. அந்த ஒரு காரியத்துல பாதிக்கப்பட்டவன் தான் லோத்து. அவனுக்கு தெரிஞ்சிச்சு, ஓ இப்படியா இருக்குதா விஷயம். பொய் சொல்றதுனால இல்ல மனம் போன போக்குல நம்ம போனதுக்காக ரொம்ப பெரிய ஆளா ஆகணுன்றதுக்காக எதையாவது செய்யலாம். அப்படிதான் நடந்தது. எந்த காரியத்துமா செய்யலாம். அப்போ ஆபிரகாம் அங்க தடுமாறின அந்த விசுவாசம் இவருக்கும் தடுமாற்றத்தை எகிப்தில கொடுத்தது. ஆனா இயற்கையிலேயே இவர்கள் நல்லவர்கள் என்று கடவுள் தெரிந்து கொண்டதுனால்தான் அவர்களை காப்பாற்றி அங்கிருந்து தெரிந்து கொண்டார். ஆகவே நாம் கெட்டவர்கள் என்பதனாலே கடவுள் நம்மை கைவிட மாட்டார். அந்த கெட்டு போன உலகத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்க கடவுள் நல்ல தெய்வம் வந்தார். அதற்கு நாமே சாட்சிகள். இல்லைன்னா நம்ம நல்லவங்களா? நம்ம கெட்டு போனவர்கள். கெட்டு போனவர்களை, காணாமல் போனவர்களை, வாழ்விழந்தவர்களை வாழ்வு கொடுக்க அந்த வாழ்வு பரிபூர்ணமாக கடவுள் வந்தார். ஆகவே we are also beneficiaries because we are all not worthy to receive his great love and grace. ஆனால் கடவுள் அதை செய்தார். அவர்தான் உண்மையான கடவுள் என்பதற்கு இதைவிட வேறு அதாவது உதாரணத்தை சொல்ல முடியாது. எனக்கு வாழ்விழந்த ஒரு சூழ்நிலை இருந்த போது என்னை தேடி வந்து எனக்கு வாழ்வு கொடுத்தார். என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். அவருடைய பிள்ளையாய் மாற்றினார். இதை விட ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்பார்மேஷன் வேறு யாரால் பண்ண முடியும்? என்னை படைத்த தெய்வத்தால் முடியும். அந்த காரியத்தை ஆண்டவர் செய்தார். பிரியமானவர்களே, அடுத்ததாக நான் பார்க்கும்போது கடைசியாக இந்த லௌகிக இச்சையால் அவனுக்கு அனைத்தும் கிடைக்கப்பட்ட போதும் திருப்தி இல்லாமல் கடவுளுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நல்ல எண்ணம் லோத்துக்கு இல்லை. லோத் எங்கேயாவது பலிபீடம் கட்டி கடவுளை தொழுது கொண்டாந்துதா? கிடையாது. லோத்து கடவுளுக்கு பலிபீடம் கட்டி அவரை தொழுது கொள்ள மறந்து போனான். மற்ற காரியங்கள், உலக பிரகாரமான காரியங்கள் அவனுடைய கண்ணை மறைத்துக் கொண்டது. ஆனால் ஆபிரகாம் அவனுக்கும் பெரிய செல்வ சீமானா இருந்தான் என்று சொல்லி கடந்த 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான்.
ஆனா அவருக்கு அது போல ஒரு எண்ணம் இல்லை. கடவுளை போதும் எனக்கு, கடவுளை தொழுது கொள்ள வேண்டும், அவருக்கு பலிபடம் கட்ட வேண்டும், அங்கே அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவர் ஆராதிக்க வேண்டும் என்று கடவுளையே அவன் நினைத்திருந்தான், முன் வைத்திருந்தான். ஆனால் லோத்து அப்பேற்பட்ட ஒரு மனுஷனாக இல்லை. ஆபிரகாம் வாஸ் தி ஃப்ரெண்ட் ஆஃப் காட். யாக்கோபு 2:23 பார்க்கும்போது கடவுளுடைய சிநேகிதனாக ஆபிரகாம் இருந்ததை பார்க்கிறோம். ஆனால் இவன் அதாவது லோத்து வாஸ் தி ஃப்ரெண்ட் ஆஃப் தி வேர்ல்ட். யாக்கோபு 4:4 பார்க்கின்ற போது இந்த லௌகிகம், இந்த உலகம், இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு சிநேகிதனாக லோத்து இருந்தார் என்று சொல்லி யாக்கோபு 4:4 பார்க்கிறோம். அதே போல லோத்து இப்ப பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து வாழ்ந்தான். ரோமர் 12:2 ஆரம்ப பகுதியில பார்க்கிறோம். பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் வாழ வேண்டும். பிரபஞ்சம் இருக்க போறதில்ல, இந்த உலகம் இருக்க போறதில்ல. நீங்க நான் பார்க்கிற நேதாஜி ரோடு நாளைக்கு இருக்காது. கடவுளுடைய வருகையில ஏமா ஒசூர் இருக்காது, பெங்களூர் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் கடவுளுடைய வார்த்தை இருக்கும். அவரை நம்பி அண்டி வாழ்ந்த மக்களுக்கு நித்திய வாழ்வு உண்டு. சோ இந்த காரியங்கள்லாம் அதாவது நிச்சயமானது, நிரந்தரமானது, நித்தியமானது, அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. அதுதான் வேதம் சொல்லுது. லோத்து பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து வாழ்ந்தான். ரோமர் 12:2 பகுதியில பார்க்கணும். அடுத்தது லோத்து உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டவனாக அவன் வாழ்ந்தான். 1 கொரிந்தியர் 11:32 அவன் மாறி போனான். யார் படிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 11:32. உலகத்தோட நியாயத்திற்குள்ளாக ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாத படிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு டிஸ்ட்ரக்ஷன் வரக்கூடாது என்பதற்காக கடவுள் என்ன பண்றாரு? அப்பப்ப நம்மளை டைட் பண்றாரு, ரிப்பேர் பண்றாரு. ஏய் வன 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 அதர்வைஸ் இல்ல இல்லையா, எட்டர்னல் டிஸ்ட்ரக்ஷன் தான் வருது. அது போக முடியாத படிக்கு ஆரம்பத்திலேயே என்ன பண்றாரு? இந்த டீச்சர்ஸ்க்கு எப்படி பண்றாங்க? ஆனா கடைசியில நீ எதுவுமே எந்த சப்ஜெக்டும் பாஸ் ஆகாத ஃபெயில் ஆகி மோசமான நிலைமைக்கு போறதுக்கு முன்னாடி நீ நல்லா படின்னு சொல்லி அடிக்கிறார்கள், புத்திமதி சொல்கிறார்கள். இது போலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? தாயும் தகவலுமா அவ்வப்போது கடிந்து கொள்கிறார். அந்த கடிந்து கொள்ளுதல் சோ இங்கே கூட Lot's capture was God's way of disciplining him and reminding him that he had no business living in Sodom. சோதம்ல வாழணும்ன்ற திட்டமே கடவுளுடைய திட்டம் இல்ல. அதற்கு நேர் மாறாக லோத்து செய்ததுனால அவனை சிக்ஷிக்கிறார். சிக்ஷிக்கிறார்னா அதான் அவனை அரெஸ்ட் பண்ணி போக வேண்டிய ஒரு நிலைமை அவனுக்கு ஏற்பட்டதுதான் காரணம். அதுதான் ஆபிரகாமோட இருந்தா அது போல நிலைமை ஏற்பட்டது. நீதிமொழிகள் 3:11-12 பார்க்கின்ற போது Proverbs 3:11 என் மகனே நீ கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. ஆபிரகாம் கூட என்னென்ன மாதிரி சோதனைக்கு வந்தது. வயசான காலத்துல ஒரு மகனை கொடுத்து அந்த மகனை எனக்காக நீ பலியிடுது. யாராலுமே தாங்க முடியாத ஒரு சோதனை. அதெல்லாம் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கணும். இங்கே இந்த வசனத்துல என் மகனே நீ கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. அடுத்து தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறது போல கர்த்தரும் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிக்ஷிக்கிறார். இவன் சிறைக்கு செல்லவும் அவனுடைய பொருட்கள் எல்லாம் அபகரிக்கப்படவும் அது என்னன்னா அதான் தண்டனை. கடவுள் கொடுக்கிற ஒரு சிக்ஷை. அதன் மூலமாக அவன் திருந்த வேண்டும். அடுத்ததாக அவனுடைய சித்தப்பா ஆபிரகாமை கொண்டு அவனை காப்பாற்றும்படியாகவும் ஆண்டவர் செய்கிறார். 13ஆம் வசனத்துல இங்கே லோத்தை மீட்க கடவுள் எபிரேயனாகிய ஆபிரகாமை ஒரு போராளியாக பயன்படுத்துகிறார். ஒரு போராளி. அவரும் ஒரு ராஜா. ஒரு 4 ராஜாக்களை எதிர்க்கின்ற ஒரு துணிவு ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுக்கிறார். அவர் சாதாரண ஒரு மனுஷன், ஒரு கோழை கிடையாது. ஒரு பழங்குடி தலைவர். பெரிய ஆயுதம் இல்லைன்னா அவங்க இருக்கிற அந்த ஆயுதத்தை வச்சு அவங்க மேற்கொள்ள பார்ப்போம். நைட்டுக்குள்ள நீங்க பாக்குறீங்களா
நைட்ல வந்து யாரை வந்து யூஸ்வலா போடுவாங்க, காவல் காக்கிறதுக்காக கூர்கா போடுவோம். அவன் ஒரு கத்தி வச்சிருப்பான். அவன் யாராவது திருடன் மாட்டிட்டான்னா, அவன் உண்மையான திருடன் சொன்னா அவன் அந்த கத்தியில ரத்தம் வர வரைக்கும் அவன் குத்தாம விடவே மாட்டான். ஆகையினால்தான் அவன் ஒரு மனுஷனாவே தைரியமா போவான். அதே போலதான் பழங்குடியினர்கள் தைரியமாக எதிர்த்து நின்று வெற்றி பெற வேண்டும் என்று போராடுகிறவர்கள். அவரோட பெரிய அளவுல ஆயுதம் இருக்காது, இருக்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி அவர்கள் மேற்கொள்ள. இங்க ஆபிரகாம் எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னா பெரிய அளவில் இல்லை, 318 பேர் அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி 14ஆம் வசனம் பார்த்தோம். ஆபிரகாம் தன்னுடைய 318 ஊழியர்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து என்று பார்க்கிற போது அந்த இடத்துல அந்த ஒரு டைம்ஸ்ல பிறந்த ஜனங்கள்லாம் அவங்களுக்கு வந்து பெரிய அளவுல ஒரு ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு போறாரு. சோ they were born in his house என்று சொல்லி போறோம். they were armed. அவங்களுக்கு சில கலைகளை கத்து கொடுத்துக்கலாம். பாருங்க, ஏதாவது சிங்கம் வந்தாவோ, புலி வந்தாவோ, இல்ல யானை வந்தாவோ, இல்ல எதிரிகள் யானை வந்தாவோ அவங்கள அட்டாக் பண்றதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு சில வித்தைகளை, சில போர்க்கருவிகளை அந்த காலத்துல எல்லாம் இரும்பு இருந்துச்சு எனக்கு தெரியல, இல்ல கல்லுகளிலே கூட செய்திருக்கலாம் இல்லையா, ஏன்ஷியன்ட் டேஸ். சோ they were trained. அது மிக நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆயுதம் தரிப்பித்தான் என்றால் they are all trained, well trained. அடுத்து they believed in their leader. அவர்கள் தலைமை தாங்கிய ஆபிரகாமை அவர்கள் நம்பினார்கள், அவரை பற்றி தெரிந்து கொண்டார்கள். இவர் முன்னே செல்கின்ற போது அவரை பின்பற்றி செல்கின்ற நாங்கள் ஜெயிப்போம் என்ற ஒரு எண்ணம், ஒரு பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் அவர்களுக்கு இருந்தது. அடுத்து they were united, they were single minded. அந்த oneness, one accord, ஒரு மனம் என்பது அவர்களுக்கு இருந்தது. சோ 318 பேரை கொண்டு ஒரு பெரிய 4 ராஜாக்களை, அவருடைய படைகளை அழிக்க கடவுள் இவர்களை எடுத்து பயன்படுத்தினார்னா கொஞ்சம் யோசிப்பார். எவ்வளவு பெரிய ஆண்டவர்! இவர் பெரியவர் அல்ல, இந்த ஆபிரகாமோடு இருந்த கடவுள் பெரியவர் இல்லையா? சோ இதைத்தான் நம்ம இந்த சாமுவேல் 14:6 பார்க்கின்ற போது, 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பிற்பகுதியில் பார்க்கின்ற போது, அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. பெரிய ஆட்களை வச்சு கூட பெரிய காரியத்தை செய்வார், கொஞ்சம் ஆட்களை வச்சு கூட பெரிய காரியத்தை செய்வார். கொஞ்சம் 318 ஆட்களை வைத்து 4 பெரிய ராஜாக்களை ஜெயித்து அவர்களை ஓட துரத்துகின்ற ஒரு காரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். கடவுளால் முடியாத காரியம் எதுவும் இல்லை. இதுதான் மரியாதை இடத்துல போகும்போது கர்த்தரால் ஆகாத இல்லையா, கடவுளால் எல்லாம் கூடும் என்பதை அங்கே அந்த தேவதூதன் சொன்னோம் இல்லையா, மரியாதை கிட்ட போய் சொல்லும் போது தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாம் அவரால் முடியும். 318 ஆட்களை வைத்து 4 ராஜாக்களை, பெரிய ராஜாக்களை முறியடித்தார் என்றால் அவரோடு இருந்த கடவுள் பெரியவர் என்று சொல்லி இங்கே 14ஆம் வசனத்தில் பாருங்கள். தன் சகோதரன் சரியாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படைத்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சிகளாய் அவன் மேல் விழுந்தவர்களை முறியடித்து தமஸ்குக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி அவளை ஜெயித்தது மாத்திரமல்ல, அவளை துரத்தி அடித்தார்கள். 318 பேரு 3 லட்சம் பேரை தரிசிப்பாங்கன்னு நினைச்சுக்கோ. ஒரு மனுஷன் 1000 பேரை சர்வசாதாரண துரத்துகின்ற அந்த கெப்பாசிட்டி கொடுக்கிறார் என்றால் கடவுளால் முடிந்தது, கடவுளால் கூடும். அதாவது இரவு நேரத்துல தான் அதை அட்டாக் பண்ணுவோம். இன்னைக்கு கூட வார் நடந்துச்சுன்னா பகல் நேரத்துல இது பண்றாங்களா, மிசைல் இது பண்றாங்களா? பகல்ல நார்மல் லைஃப் தான் இதா இருக்கும், ஆனால் இரவு நேரத்துல தான் அட்டாக் பண்ணுவோம். சோ இந்த அதாவது இந்த என்ன சொல்லாது மோடஸ் ஆபரண்டி இல்லையா, இந்த மெத்தட் எல்லாம் இப்போ பழைய ஏற்பாட்டு பிரகாரம் தான் வந்திருக்குதுன்னு சொல்ல முடியும் இல்லையா. நைட்ல தான் அது ஃபைட் பண்ணிக்கிறாங்க, பிரிஞ்சு தனித்தனியா. இன்னைக்கு பெரிய பெரிய ராணுவங்களை எதிர்த்து போரிடுகின்ற இஸ்ரேல்
இந்த எபிரேயனாகிய ஆபிரகாமுடைய சந்ததியில வந்தவர்கள் தான். புரிச்சுங்களா? இன்னைக்கு ஈரான் என்ன, அமெரிக்காவை கூட நான் எதிர்ப்பேன் அப்படின்ற அளவுக்கு அந்த கெப்பாசிட்டி இஸ்ரேலுக்கு இருக்கிறது. அதாவது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறோமாக இந்த 1 சாமுவேல் 14:6 சொல்ற மாதிரி அநேக பேரை கொண்டாகினோம், கொஞ்சம் பேரை கொண்டாகினோம், ரட்சிக்க கர்த்தர் தடையில்லை, விடுவிக்க ஒரு சுதந்திரத்தை ஏற்படுத்த, மேற்கொள்ள, வெற்றி காண அவரால் முடியும் என்பதை So he divided his force against them by night. இரவு நேரத்தில் அவர்கள் போய் அதை தனித்தனியாக குரூப்ல போயிட்டு அட்டாக் பண்றதுக்காக இந்த காரியங்களை அவர்கள் எதிரிகளை முறியடித்து துரத்தி லோத்தையும் அவருடைய பொருள்களையும் மீட்டார்கள். பிரியமானவர்களே, ஒரு பெரிய ஒரு மீட்பின் காரியத்தை கடவுள் அங்கே ஏற்படுத்தினார். அதாவது இதே போலத்தான் நம்மையும் மீட்டெடுக்க, மறுபடியும் நீ போய் விழக்கூடாது என்பதற்காக. புரிச்சுக்கல? கடவுளால் மீட்கப்பட்ட நாமும் கூட கர்த்தரை சார்ந்த அந்த, அதாவது முடிவு பெரிதும் நிலைத்திருக்கிற ரட்சிக்கப்படுவார்கள். நான் ஞானஸ்நானம் பெற்றாயிற்று, நான் பைபிள் படிக்கிறேன், ஆலயத்துக்கு வரேன், நான் கண்டிப்பா பரலோகத்துக்கு போறேன்னா கடைசி வரைக்கும் அந்த விசுவாசத்தை மெயின்டைன் பண்ணணும், கர்த்தர் பிரியமா இருக்கணும். இல்லைன்னா அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கடவுளை ஏற்றுக்கணும், நல்ல ஒரு பெரிய விசுவாசியா இருந்தா அவன் கடவுளுக்கு அதிகமா பிரியமானவளா இருக்கின்ற போது நம்ம பின்தங்கிடுவோம், அவன் முதலிடம் பெற்றுடுவான். அதனால கர்த்தர் பிரியமாய் நாம் எப்பொழுதும் கடைசி மூச்சு போய் வாழ வேண்டும். அதான் கடவுள் இடத்துல எதிர்பார்க்கிற காரியம். இது முடியும். எங்க அப்பா எதிர்பார்க்கிற காரியத்தை என்னால் செய்ய முடியாதா? நான் வாழ எல்லாவற்றையும் கொடுத்தவர், தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவர். அவருக்காக நம்ம வாழ நம்மை ஒப்பு கொடுக்கின்ற போது, அவருக்காக வாழ்கின்ற போது, அவருடைய கட்டளைப்படி, அவருடைய சித்தத்தின்படி வாழ்கின்ற போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்பொழுது நிச்சயத்தோடு, திட நிச்சயத்தோடு, then we may have that conviction in our life. இல்லையா? கர்த்தருடைய வார்த்தையை என்னால் முடிந்த அளவுக்கு நான் பின்பற்றி இருக்கிறேன், அவர் சாட்சியை வாழ்ந்துட்டேன் சொல்லி சொல்லிக் கொள்ளுகின்ற அளவுக்கு நாம் வாழ வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு காரியம். அப்படி வாழ்கின்ற போது அந்த வழியை விட்டு we are all set apart, இல்லையா, to bear witness for Christ. இங்கே பிரித்து எடுக்கப்பட்ட இந்த லோத்து மறுபடியும் என்ன பண்ணார்? மறுபடியும் சோதம் குமார் தான் போனார். 19ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது அவருடைய முடிவு எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆகவே கர்த்தருடைய வழியிலே நம்ம செல்லுகின்ற போது செம்மையான வழி, அது பரலோகத்தை நோக்கி நம்ம வழி நடக்கும். உலக பிரகாரமான காரியங்கள், மனுஷனுக்கு தோன்றுகிற வழி செம்மையான வழி, அதனுடைய முடிவும் ஆன வழிகள் என்று சொல்லி. ஆகவே நாம் நித்தியத்துக்குரியவர்கள், நாம் அழிவுக்குரியவர்கள் இல்லை. மரணம் என்பது எல்லாருக்கும் வரும். ஆனால் மரணத்திற்கு பிறகும் நாம் ஆண்டவரோடு பயணிக்கின்ற, நித்தியத்தில் வாழ்கின்ற ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருக்கு பிரியமாய் உலகத்தில் வாழ கடவுள் அனுகிரகம் செய்வாராக. ஆமென். லாபத்துக்கு மேலான தெய்வீக சமாதானம் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். தொடர்ந்து 367வது பாடலை பாடுவோம். இயேசுவே கிருபாசனபதியே பாடலை பாடுகின்ற போது கர்த்தருடைய ஊழியத்தை கேட்டு நாம் பாடிக்கிறோம். 67 இயேசுவே கிருபாசனபதியே கெட்ட எழினியன் என்னை 367வது பாடல். இயேசுவே கிருபாசனபதியே கெட்ட இழிஞனை மீட்டருள். இயேசுவே கிருபாசனபதியே காசினியில் உன்னை அன்றி தாசனேன காதரவு கண்டிலே சர்வ வல்ல மண்டலாதிபா. காசினியில் உன்னை அன்றி தாசனேன காதரவு கண்டிலே சர்வ வல்ல மண்டலாதிபா. நேசமாய் இறங்கி மோசமானதாது காத்து, நேசமாய் இறங்கி மோசமான
பாவியே பேயுடை சீரையதிலும் காயவினை கேடதிலும் பின்னமாக சிக்கொண்டது கண்மையாயினே பேயுடை சீரையதிலும் காயவினை கேடதிலும் பின்னமாக சிக்கொண்டது கண்மையாயினே தீயரை மிக்கும் அருளால் நேயமோற்று தீரம் வெட்ட தீயரை மிக்கும் அருளால் நேயமோற்று தீரம் வெட்ட தேவாதியனை கண்ணோக்கி தீவினையனை துன்னிக்கி இயேசுவே கிருபாசன பதியே கிட்ட எளியனை மீட்டரும் இயேசுவே கிருபாசன பதியே. கடைசி சரணம். பொல்லாத உலகம் அது நல்லா எவருமில்லை புண்ணியனே உன் சரணம் நன்னியண்டேனே. பொல்லாத உலகம் அது நல்லா எவருமில்லை புண்ணியனே உன் சரணம் நன்னியண்டேனே. எல்லாருக்கும் எல்லாம் நீ அல்லோ எனக்கு உதவி எல்லாருக்கும் எல்லாம் நீ அல்லோ எனக்கு உதவி இந்நாள் அருள் புரிந்து உன்னாவியை சொரிந்து இயேசுவே கிருபாசன பதியே கெட்ட எளியனை மீட்டரும் இயேசுவே கிருபாசன பதியே. ஆண்டவரை நோக்கி நாம் பயணம் செய்வோம். சர்வத்துக்கும் வல்ல நித்திய கடவுளே, கர்த்தாவே உடைய சன்னிதானத்துல எங்கள் அனைவரையும் தலைமண்டலமாய் தாழ்த்தி ஒப்புடுகிறோம் சுவாமி. பரிசுத்த பவுல் திருச்சபையுடைய விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தாவே நீரே சுவாமி மட்டுமாய் பாதுகாத்து போஷித்து எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எபிரேசராக இருந்து வழிநடத்துகிற தெய்வம் தாமே இனிவரும் நாட்களிலும் இம்மானுவேலனா இருந்து எங்களை நேரம் ஆதரித்து ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி வச்சிருக்கிறோம். கர்த்தாவே இந்த நாளிலே இந்த வேதாராய்ச்சியோடு கூடிய மாணவர்கள் பங்கு பெற்றவுடைய மக்கள் ஒவ்வொருவரையும் அந்த குடும்பங்களையும் வரத்தவறிய மக்களையும் அவருடைய குடும்பங்களையும் வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் இருக்கின்ற மக்களையும் அவருடைய அவருடைய குடும்பங்களையும் மீது ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே இந்த நேரத்தில் நான் படைத்திருக்கின்ற எளிய காணிக்கு பிரியமாய் வச்சு அங்கீகரித்து ஆசீர்வதித்து நம்முடைய ஊழியத்துக்கு பிரயோஜனப்பட செய்கிறோம். கர்த்தாவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்ற திருவிருந்தோடு கூடிய பரிசுத்த ஆராதனையிலே கர்த்தாவே உங்களுடைய பரிசுத்த நாமத்தினால் ஆராதித்து தொழுது கொள்ளவும் உடைய வாழ்க்கைய வார்த்தையை நாங்கள் தியானித்து கர்த்தாவினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மத்திய சாட்சிகளாக கொண்டு ஜீவிக்க கிருபை செய்கிறோம். கர்த்தாவே இந்த இரவு நேரத்தில் கூட கர்த்தாவே எங்களுடைய இரவு பிறகு சுவாமி உடைய பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நாங்கள் இந்த திரைக்கு செல்லுகின்ற போதும் கர்த்தாவே உமக்கு சித்தமானால் எங்களுக்கு நாங்கள் புதிய நாளை காண முடியாகவும் தொடர்ந்து உலகத்துல உமக்கு ஏற்ற சாட்சிகளாக ஜீவிக்க கிருபை செய்துள்ளோம். ஒருவரை இதுவே கடைசி இப்படி பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் ஒவ்வொருவரையும் சுவாமி ஒரு ஆட்சியத்திலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் வருவரட்சிக்கிறவரும் என்ற இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். இதாவே ஆமே பரமபிதாவே நாமஸ்தப்படுவதாக ராட்சப்படுவதாக செய்யப்படுவதாக இருக்கிறவர் மறைத்திருக்கிறது போல எங்களை சோதனை பண்ணாமல் தீவில் எங்களை ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கு முடிகிற சுவாமி ஆமே. தன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கடைசி பாடல் 30வது பாடல் என்னோடு இருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளே நான்கும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் அனைவரோடும் இருப்பதாக.
ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்து சகல உபகாரங்களையும் பரவாதி. ஆமென். சபையார் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஸ்தோத்திரங்களை மாறும்.